நீங்கள் உழைத்து சம்பாதிக்கும் பணத்தில் அரசாங்கத்திற்கு கொடுக்க வேண்டிய வரித்தொகையை நீங்கள் செலுத்திவிட வேண்டும். இல்லை என்றால் அது கர்த்தருக்கு பிரியமாக இருக்காது. அரசாங்கத்துக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்க வேண்டும், கர்த்தருக்கு காணிக்கை கொடுக்க வேண்டியதை கொடுக்க வேண்டும். அரசாங்கத்துக்கு கொடுக்க வேண்டியதை எடுத்துக்கொண்டு வந்து காணிக்கை பெட்டியில் நீங்கள் போடக்கூடாது, அது தவறு அப்படின்னு ஆர் ஸ்டான்லி சொல்றார். இங்க இதனால தான் நாம சரியா நடந்தா மற்றவர்கள் நம்ம பார்த்து கிறிஸ்துவத்தை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வார்கள். நாம உலகத்துக்கு உதாரணமான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் அப்படின்னு ஆர் ஸ்டான்லி சொல்றாரு. அந்த வீடியோவை பார்ப்போம் வாங்க. அரசாங்கத்துக்கு வரி கொடுக்கிற காரியத்தில் கிறிஸ்தவங்க மற்றவங்களுக்கு முன்மாதிரியாக இருக்கணும். அது பிஜேபி அரசாங்கமாக இருக்கட்டும், அது ஏஐடிஎம்கேயாக இருக்கட்டும், அது காங்கிரஸாக இருக்கட்டும், அது டிஎம்கேயாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் மேலான அதிகாரங்களுக்கு கீழ்ப்படிய கடவன். தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை. அதிகாரத்திற்கு எதிர்த்து நிற்கிறவன் தேவனுக்கு எதிர்த்து நிற்கிறான். வசனம் அப்படியே வெறுபற்றியம் அப்படியே இருக்குது, அதை மாற்றவே நமக்கு முடியாது. ஒரு சின்ன காரியத்தை உங்களுக்கு ஒரு சவாலாக சொல்கிறேன். இன்றைக்கு தமிழ்நாட்டிலே அநேகர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறார்கள் கிராமங்களிலே. ஆனால் தமிழ்நாட்டிலும் மற்ற மாநிலங்களிலும் இந்த பிராமணர் என்று சொல்லி ஒரு உயர்குலம் உண்டு, தெரியுமா உங்களுக்கு? அந்த பிராமின்ஸ் அவர்கள் நடுவிலே அநேகர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதில்லை. அதற்கு பல காரணங்கள் இருக்கலாம். ஆனால் ஒரு முக்கியமான காரணம், கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கை அவர்களுக்கு கவர்ச்சியாக இல்லை. அதற்கு ஒரு சிறிய எடுத்துக்காட்டு. இந்தியாவை பொறுத்த அளவிலே வருமான வரித்துறையிலே உயர் அதிகாரிகளாக இருப்பவர்கள் பெரும்பாலானவர் பிராமண சகோதரர். அவர்களுக்கு கிறிஸ்தவர்களும் கிறிஸ்தவ ஊழியரும் எந்த அளவிற்கு வரி ஏற்கிறார்கள் என்று நன்றாகவே தெரியும். இது மிகவும் வருத்தத்தோடு, மிகவும் ஒரு கண்ணீரோடு நான் சொல்கிறேன். குற்றம் சாட்டுவதற்காக நான் சொல்லலை. அவங்களுக்கு தெரியும் நம்ம நம்ம கடவுளை பேர் சொல்லி நம்ம ஏமாத்துறோம், அவங்க இயேசுநாதர் பேரை சொல்லிட்டு ஏமாத்துறாங்க. whatever we do is in the name of Shiva or Krishna, and whatever they do is in the name of Jesus Christ. இதெல்லாம் ஒன்று தான், இதெல்லாம் ஒன்று தான். எத்தனை ஊழியங்கள் நம்முடைய இந்தியாவிலே வருமான வரித்துறையிலே அவர்கள் ஒழுங்காக நடந்து கொள்ளாததால் சிக்கி இருக்கின்றன தெரியுமா? வலையிலே சிக்கி இருக்கின்றன தெரியுமா? இதெல்லாம் செய்துவிட்டு நம்ம ஆண்டவரே அவங்க எல்லாம் கர்த்தர்கிட்ட வரணும், எப்படி வருவாங்க? மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு உங்களுடைய தேவனாய கர்த்தரை மகிமைப்படுத்தும்படி உங்களுடைய வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. அன்றைக்கு ஒரு நாள் கொண்டு வருகிறார்கள். ராயனுக்கு வரி கொடுப்பது நியாயமா என்று கேட்கிறார்கள். உடனே இயேசு கிறிஸ்து ஒரு நாணயத்தை கொண்டு வா என்று சொல்கிறார். அந்த நாணயத்தை கொண்டு வந்த உடனே இந்த முத்திரை யாருடையது என்று கேட்கிறார். அப்போ அவங்க சொல்றாங்க, இது ராயனுடையதுன்னு சொல்றாங்க. அப்போ இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரு? தேவனுடையது தேவனுக்கும், ராயனுடையது ராயனுக்கும்னு சொல்லல. ராயனுடையது ராயனுக்கும், தேவனுடையது தேவனுக்கும். எது ஃபர்ஸ்ட் வருது? அப்போ கவர்மெண்ட்டுக்கு கொடுக்க வேண்டியது காடுக்கு கொடுக்க கூடாது, சீசருக்கு கொடுக்க வேண்டியதை கிரைஸ்டுக்கு கொடுக்க கூடாது. கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டு தான். நான் ஒன்று சொல்றேன், கருப்பு பணத்தை காணிக்க பைக்குள்ள போடுறதுனால அது வெள்ளை பணமா மாறாது. Black money does not become white money simply because you drop it in the offering bag or box. உங்களுடைய வருமானத்தில் அரசாங்கத்திற்கு செலுத்த வேண்டிய வரித்தொகையை நீங்கள் செலுத்திவிட வேண்டும். டாக்ஸ் எந்த அளவு வருதோ அதை முழுமையாக நீங்க செலுத்திடணும். அந்த தொகையை நீங்க எடுத்து உங்களுக்காக வைத்துக் கொள்ளக்கூடாது. அப்படி இல்லைன்னா அதை எடுத்து காணிக்கப்பட்டியில போடக்கூடாது. அது கர்த்தருக்கு பிரியமா இருக்காது. நீங்கள் மற்றவர்களுக்கு உதாரணமான ஒரு வாழ்க்கையை வாழணும். உங்களுடைய வருமானத்தில் அதை நீங்க செய்யணும், கண்டிப்போட ஒழுக்கத்தோட அப்படின்னு ஆர் ஸ்டான்லி சொல்றார். அதுல ஒன்றும் தவறு இல்லை, அவர் சொல்றது கரெக்டு தான். ஆனா இங்க வருமானமே இல்லாத இருக்காங்களே, அவங்களுக்கெல்லாம் என்ன கதை? வருமானம் இல்லாத அந்த வருமானத்தை ஒரு தொழிலை செய்து சம்பாதிக்க முடியாத ஒரு நிலைமையில் இருக்காங்களே, அவங்கெல்லாம் என்ன செய்யுது? காணிக்க கொடுக்க முடியாத நிலைமையில் இருக்காங்க. அவங்க கிட்ட காணிக்க வாங்குறீங்க. உணவுக்கே இல்லை, சாப்பாட்டுக்கே இல்லாத மக்கள்கிட்ட எல்லாம் நீங்க தசமபாக கேட்டு வாங்குறீங்க. அவங்க சம்பாதிக்கிறது ஒரு சொற்பமான பைசா, அதை நீங்க கேட்டு வாங்கிறீங்க. இப்படி இருக்கும்போது அரசாங்கத்துக்கு நாங்க வரித்தொகையை கட்டணும், உங்களுடைய காணிக்கையை நாங்க கொடுக்கணும். அப்ப எங்களுக்கு என்ன நாங்க எடுத்துக்கிறது? நீங்களே சொல்லுங்க. இப்படி இந்த உலகத்திலே நாம செய்ய வேண்டியதை செஞ்சுதான் ஆகணும். மாத சம்பளம் அரசு ஊழியர்களுக்கு அவங்களே வருடத்துக்கு ஒரு முறை பிடிச்சிடறாங்க. ஏன்னா ஒரு தொகையை, குறிப்பிட்ட தொகையை அவங்க டாக்ஸா அரசு ஊழியர்களுக்கு அவங்களே பிடிச்சிடறாங்க. பிடித்த பிறகுதான் மீதத்தை மக்களுக்கு கொடுக்குறாங்க. இங்க ஸ்டான்லி சொல்றது நல்லதாங்குது. ஒரு நியாயமான மனுஷன் நம்ம நினைக்கிறோம். இருந்தாலும் நாம சம்பாதிக்கிறதுக்கு என்ன வழி சொன்னார்? இவ்வளவு காசு சம்பாதிக்கிறதுக்கு
அரசாங்கத்துக்கு வரி கட்டணும், இவருக்கு காணிக்க காசு கொடுக்கணும், இவரு கட்டிட சபைகளுக்கு தனியாக காசு கேட்பாரு, அதை கொடுக்கணும். அப்புறம் கரண்ட் பில்லுக்கு காசு கேட்பாரு, ஏசிக்கு காசு கேட்பாரு, மற்ற செலவுகளுக்கு சபை கட்டிட சபைக்கு எல்லா செலவுகளுக்கும் நாம கொடுக்கணும். நம்மகிட்ட எங்க இருக்குது காசு? இவ்வளவு தொகையும் காசு சம்பாதிக்கிறதுக்கெல்லாம் வழி சொல்ல மாட்டார் இவர். எப்படி காசு சம்பாதிக்கிறதுக்கு வழி சொல்லுங்க முதல்ல, அதுக்கப்புறம் நீங்க இதெல்லாம் சொல்லுங்க. பைபிள் இருந்து ஒரு வாழ்க்கைக்கு முன்னேற்றமான ஒரு விஷயத்தையும் இவங்க சொல்றது கிடையாது. ஏன்னா இவங்களை ஒன்லி இவங்க சபை, இயேசு கிறிஸ்து, சபை, பாட்டு, ஜபம், காணிக்கை, பாஸ்டிங் பிரேயர் இதுதான் தெரியும். இந்த சமுதாயத்தில் எப்படி வாழ வேண்டும் என்ற விஷயத்தை இந்த வேதத்திலிருந்து இவங்க சொல்றது கிடையாது. மனிதன் எப்படி இந்த சமுதாயத்தில் படித்து பட்டம் பெற்று பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற விஷயத்தை இவங்க சொல்றது கிடையாது. இதெல்லாம் சொல்றது கிடையாது. ஆனால் பணத்தை பற்றி பேசுவாங்க. இந்த பணம் சம்பாதிக்கிற வழி என்ன இந்த உலகத்தில் நமக்காக வைக்கப்பட்டு இருக்குது, பைபிள் எந்த வழியை காட்டுது பணம் சம்பாதிக்கிறதுக்கு, அதெல்லாம் இவங்க சொல்லி தர மாட்டாங்க. ஆனால் டாக்ஸ் கட்டுங்க, எங்களுக்கு காசு கொடுங்க, தசம பாகத்தை பைபிள் சொல்லிக்குது, அதை எங்களுக்கு கொடுங்க. இப்படியெல்லாம் இவங்களுக்கு தேவையானது தான் பேசுவாங்க. நமக்கு தேவையானது ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. நாம பணம் சம்பாதிக்கிற வழி இவங்க காட்ட மாட்டாங்க. நமக்கு சொந்த வீடு வர்றதுக்கு எந்த உதவியும் செய்ய மாட்டாங்க. நம்ம பாடுபட்டு இரவும் பகலும் ஓடி கண்விழித்து காசு சம்பாதித்து நமக்காக சேர்த்துக்கலான்னு பார்த்தா அந்த காசை இவங்க தசம பாகன்ற ஒரு விஷயத்தை காரணம் காட்டி வாங்கி இவங்க வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம எங்க நல்ல வாழ்க்கை வாங்குறது? அரசாங்கத்துக்கும் டேக்ஸ் கட்டணும், வாங்குற பொருளுங்களுக்கும் டேக்ஸ் கட்டணும், காணிக்கையும் கொடுக்கணும். இப்போ நம்ம எங்க சொந்த வீடு வாங்குறது? இவங்க கட்டிடங்களும் கோபுரங்களும் கூடாரங்களும் தான் அதிகமாகி போயிங்குது. அவங்களுடைய சொத்து தனி மனித சொத்து தான் இங்கே அதிகமாகி போகுது. பாஸ்டர்களுடைய சந்ததியினுடைய சொத்து தான் அதிகமாகின்னு போயிருக்குது. இங்கே சர்ச்சைக்கு போகிற ஒரு விசுவாசினுடைய நபருடைய வாழ்க்கை தரம் என்ன அப்படின்றது நம்ம ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. வாழ்க்கை எந்த திசையில் போய் முடியுமோ, அது எங்கே போய் நிற்குமோன்ற ஒரு கதி கலைஞ நிற்கிற இன்னைக்கு. வந்த வருமானத்தையும் கொஞ்சம் சொற்ப வருமானத்தையும் அரசாங்கத்துக்கு டேக்ஸ் ஆகும், இவர்களுக்கு காணிக்கையாகவும் கொடுத்துட்டு நாம ஒரு நன்மையை நமக்கு செஞ்சுக்க முடியாத ஒரு நிலைமையில தான் இருக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு வசதி வாய்ப்பை செய்து கொடுக்க முடியல, நம்முடைய சந்ததிக்கு ஒரு நல்ல வீடு கட்டி கொடுக்க முடியல. இன்னைக்கு குடும்பம் வேணும், மனைவி வேணும், பிள்ளைகள் வேணும், அப்பா வேணும், அம்மா வேணும், எல்லாம் வேணும். ஆனால் அவர்களுக்கு ஒரு நன்மை செய்ய நம்மளால முடியல. ஏன்? இந்த ஸ்டான்லி போன்றவர்கள் நமக்கு ஒரு நல்ல வழிகாட்டிய சொல்றது கிடையாது. இந்த உலகத்தில் செழிப்பான வழி, வளமான வழி, பணம் பற்றாக்குறை இல்லாத வழியை இந்த ஆர் ஸ்டான்லி போன்றவர்கள் சொல்றது கிடையாது. இதுக்கெல்லாம் காரணம் பல மூத்த ஊழியர்கள். இவங்க இப்போ மோகர்சி லாசஸ் பால்தனூர் போற வழியில் தான் இவரும் போறாரு. ஒரு வித்தியாசமும் கிடையாது. ஏன்னா இப்படி இவர்களுடைய கோரிக்கைகளோ இவருடைய கனவு தான் இங்கே நனவாயின் போய் நம்முடைய கனவு பொய்த்து போகிறது நண்பர்களே. இப்போ இவர் என்ன சொல்றாரு ஸ்டான்லி அவர்கள், ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடைய தேவனுக்கும். அப்போ இவங்க என்ன அர்த்தம் சொல்றாங்கன்னா, பைபிளில் அந்த காலத்தில் சொல்ற விஷயம் இந்த காலத்தில் வேற ஒரு அர்த்தத்தை கொடுக்கும். என்ன இயேசு கிறிஸ்து வாழ்றதுக்கு முன்னால கொடுத்த அர்த்தம் இப்போ இயேசு கிறிஸ்து வாழ்ந்து முடித்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வாழ்ந்துங்கிறப்ப இப்போ என்ன அர்த்தம் கொடுக்குது இந்த விஷயம்? ராயன் யார், தேவன் யார் அப்படின்ற விஷயம் இவங்க என்ன சொல்றது விளக்கன்னா, ராயன் என்ன அது அரசாங்கம், தேவன் என்ன இது காணிக்க அப்படின்னு தான் சொல்றாங்க. இதனால நமக்கு ஒரு பயணம் கிடையாது. ராயன் கொடுத்துட்டா அரசாங்கத்துக்கு வரி கட்டிட்டா நமக்கு வியாதி வராது இருக்குதா? ஆர் ஸ்டான்லி வச்சிருக்கிற சர்ச்சுக்கு போய் காணிக்க போட்டா நம்முடைய வறுமை இல்லாத வாழ்க்கை வாழ்கிறோமா? இங்கே ராயன் என்பது எது என்னன்னா, ராயன் என்று ஒரு அர்த்தம் எது கொள்ளுதுன்னா நம்முடைய சரீரம் தான் ராயன். தேவன் எந்த ஒரு அர்த்தம் கொள்ளுதுன்னா நம்முடைய அறிவு தான் தேவன். நம்முடைய சரீரத்துக்கு செய்ய வேண்டியதை செய்து அறிவை வளர்க்க வேண்டும். அதுதான் இங்கே இந்த ராயன் தேவன் என்ற வார்த்தைகளின் ரகசியம் மாறைபொருள். நண்பர்களே, இந்த ஒரு பயனுள்ள விஷயத்தை நாம் புரிந்து கொண்டாதான் அது நமக்கு ஒரு வாழ்க்கையில முன்னேற்றமான ஒரு விஷயத்தோடு இந்த வார்த்தைகளை எடுத்து ஒப்பிட்டா தான் நம்முடைய வாழ்க்கை ஒரு செழிப்பான வளமான வாழ்க்கையாக வாழலாம். அதனால்தான் இந்த பைபிளில் இவ்வளோ விஷயம் சொல்லியிருக்குது. இவ்வளோ நமக்கு புரிந்து கொள்ள முடியாத ஒரு விஷயம். காலத்துக்கு ஏற்ற போல இதில் மாறுபடும் இந்த அர்த்தங்கள். அதனால நாம
சரியான ஒரு விளக்கத்தை நாம தேர்ந்தெடுத்துக்கணும். நம்முடைய வாழ்க்கைக்கு ஏற்ற ஒரு விளக்கத்தை, நம்முடைய எதிர்காலத்துக்கு ஏற்ற ஒரு விளக்கத்தை, நம்முடைய சந்ததிகளின் தலைமுறைக்கு ஏற்ற ஒரு விளக்கத்தை தான் இந்த பைபிளிலிருந்து நம்ம எடுத்துக்கொள்ளணும். நம்முடைய வாழ்க்கையை எடுத்துக்கொண்டு போய் இவற்றில் எல்லாம் ராயினுடைய நம்முடைய சரீரத்தோடு ஒப்பிடணும், நம்முடைய அறிவை எடுத்துன்னு போய் தேவனோடு ஒப்பிடணும். இப்படி புரிஞ்சு நம்ம செயல்பட்டால் நம்முடைய சரீரத்தில் ஆரோக்கியம் இருக்கும். ஒரு ஒரு பலனுள்ள, ஒரு சக்தியுள்ள, ஒரு திடகாத்திரமான சரீரத்தோடு நம்ம உயிர் வாழலாம். ஆனால் இந்த விஷயமும் ரகசியம் மறைபொருளும் தெரியாத ஆர் ஸ்டான்லியை பாருங்க. அவருடைய வயதிலும் இந்த வயதிலும் தன்னுடைய நரைத்த முடிக்கு கருப்பு சாயை பூசிக்கிட்டு இருக்காரு. இவருக்கு ராயன்னா அது அரசாங்கம் தான் இவர் விளங்கிப்பாரு. வேற ஒரு புது விஷயம், ஒரு பயனுள்ள அர்த்தம் இந்த ஆர் ஸ்டான்லியால இந்த வேதத்திலிருந்து விளங்கி கொள்ள முடியாது நண்பர்களே. இங்க ராயன் என்பது நம்முடைய சரீரம். நம்முடைய சரீரத்துக்கு செய்ய வேண்டிய சாஸ்திரம் சடங்குகளை நாம் செய்ய வேண்டும். அதை விட்டுட்டு நாம வரி கட்டிட்டா இங்க இதெல்லாம் செய்யாத, நம்ம சரீரத்துக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செய்யாத, அரசாங்கத்துக்கு வரி கட்டிட்டு தேவன் என்ற ஒரு அறிவுக்கு செய்யாத, அறிவுக்கு நம்ம முயற்சி செய்யாத, அறிவை வளர்க்கறதுக்கு முயற்சி செய்யாத, தேவனுக்கு கொடுக்கணும்னா அது ஆர் ஸ்டான்லி வச்சிருக்கிற அந்த காணிக்கை பெட்டியில் எடுத்துட்டு போய் காணிக்கை கொடுத்துட்டா நமக்கு ஒரு பலனும் கிடைக்காது. ராயன்னா நம்முடைய சரீரம், நம்முடைய சரீரத்தை நாம் பாதுகாத்து வேண்டும், பயன்படுத்த வேண்டும். அதுக்கு நல்ல ஒரு பராமரிப்பை கொடுக்க வேண்டும் நம்முடைய சரீரத்துக்கு. அப்போதுதான் ஆரோக்கியமான ஒரு வளமான வாழ்க்கையை நாம் வாழ முடியும். தேவன் என்றால் அறிவு. அந்த அறிவை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும். கல்வியின் மூலம் நாம் அறிவை பெருக்கிக் கொண்டு இந்த உலகத்திலே சீரும் சிறப்பமாக வாழ வேண்டும் என்பது இறை நோக்கம். எனவே சிந்திப்போம், செயல்படுவோம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.